பண்ண முடியும். கடவுள் அப்படியே நம்ம முன்னுக்கு தோன்றி, இந்தாங்க சதாஸ்து அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா மேபி மாறும். பட் அந்த மாதிரி யாராவது வந்து கொடுத்தாங்களான்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க. அதுக்கு நிரூபணமான விஷயங்கள் எனக்கு இன்னும் கிடைக்கலன்றது தான் விஷயம். வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணா, this is personal question. After you learn astrology, you could predict bad time, predict what will happen for you. Okay, but have you get escaped? Okay, என்ன கேக்குறீங்க? ஓகே, இது வந்து சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்க, ஜோசியத்தை கத்துக்கிட்ட பிறகு நம்ம உங்களுக்கு கெட்ட நேரம் வரும், அந்த கெட்ட நேரத்துல இருந்து உங்களால எஸ்கேப் ஆக முடியுதா, இதுல இருந்து ஏதாவது பண்ற மாதிரியான விஷயம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு மிச்ச விஷயம் தெரியல. பட் உங்களோட கேள்வி, நம்ம ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கிறத உலகமே ஒத்துக்கும். பட் நம்ம டீம்ல இருப்பானுங்கல்ல, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க ஒத்துக்கவே மாட்டானுங்க. இவனுங்க வந்து பெரிய டெஸ்ட் எல்லாம் எப்போதும் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு மார்னிங் கூட எனக்கு வந்து இந்த ஜாதகத்தை அனுப்பிட்டு நான் ஃபுல் ஸ்டோரி கேட்டிருக்கிறேன். 3 மாசம் எனக்கு இந்த பார்த்துட்டு இவன் இப்போ எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்றதை எனக்கு சொல்லுன்னு இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பி விட்டுருக்கிறாரு வாட்ஸ்அப்பில். ஊருக்கே பெரிய பருப்பாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்ம தான். ஓகேங்களா, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னாக்கா, ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு சில கெட்ட நெகட்டிவான அமைப்புகள் நடக்கக்கூடிய இடத்துல அதை தவிர்த்துக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் சொன்னேன். ஓகே, சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். இதை நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு தெரியல, இந்த மாதிரியான அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இதுதாங்க புதுசு. நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஹோல் ரிலேட்டிவ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 20 பேருக்கும் ஜாதகம் பார்க்கணும். ஒரு ஆளாக நான் சொல்லிட்டே வரேன். அவங்க வாவ் சூப்பர் எக்ஸாக்ட்லி இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு ஜாதகம் வருது. அந்த ஜாதகம் வந்து விருச்சிக லக்னம், 12ல புதன். புதன் வந்து 11ஆம் இடத்தோட பரிவர்த்தனையா இருக்கிறாரு. புதன் தசை வரப்போகுது. எடுத்த உடனே முதல் வாரத்திலே நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண இது பண்ணியிருக்கீங்களான்னு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டார், ஆமா சகாமில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், வேலை விஷயம் இருக்குது, பட் இன்வெஸ்ட் பண்ணலான்னா அதை தான் கேட்குறாங்க அப்படின்னாரு. அடுத்த ஒரு விஷயம் சொன்னேன் பிரதர், நீங்க இதுல முதலீடு செய்யக்கூடாது, ஆனா பண்ணுவீங்க, நஷ்டமாவீங்க. பண்ணக்கூடாதுன்றது நமக்கு தெரியுற விஷயம். இந்த ஜாதகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராதுங்க. ஆனா என்ன பலன், பண்ணுவீங்க, நஷ்டமாவீங்க. இதை சொன்ன உடனே எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சாங்க. ஏன்னா அவர் கேட்க மாட்டாரு, அவருக்கு அதில் விருப்பம், அவர் விட்டு அப்பப்போ காசை போட்டு லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்னன்னா வரப்போறது புதன் தசை 12ஆம் இடத்தோட. 12ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஷேமா கேட்டால கடனை உருவாக்கி நஷ்டத்துல மட்டும் வைப்பாரு. இப்படித்தான் பலன் சொன்னேன். என்ன சொல்றது, இது மாதிரி புதன் தசை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இப்படி. பட் ஆக்சுவலா என்ன நடக்க போகுது அப்படின்றதுனா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதனால நஷ்டம் அடைவீங்க. அப்புறம் அவங்களே சில விஷயம்லாம் சொன்னாங்க. அப்போ இது பலன், பட் என்ன நடக்கும் அப்படின்றது சில விஷயம். சரி, ஜோசிகாரங்களை இதுல என்ன ஒரு பியூட்டி தருங்க, இந்த கேள்வி எனக்கே இருக்குது. விதவிதமான பரிகாரங்கள், விதவிதமான பூஜை. அன்னைக்கு ஒருத்தர் பாவக்கால விளக்கு போட்டு அதுல போடு இதுல போடுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்ப நீங்க கஷ்டமே பட வேணாம், உங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே பரிகாரம், எல்லா சொல்யூஷனும் தெரியுது உங்களுக்கு. நான் ஒரு பரிகாரத்தை பத்தி யாராவது என்கிட்ட பேசினா நான் 3 விஷயம் கேட்பேன். பரிகாரம்லாம் வேலை செய்யுதுன்னா கோர்ட் வேணாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்க, ஹாஸ்பிட்டல் வேணாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 இடம் தான் நீங்க பிரச்சனையாக இருக்கிற நேரத்துல போகக்கூடிய இடம். நமக்கு தான் கையில கைவசம் விதவிதமான பரிகாரம் வச்சிருக்கோமே. சாப்பிட்றது பூரா விளக்கு போட்டு தள்ளிடுவோம், விதவிதமான பூஜை பண்ணிடுவோம். சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்க. ஆனா தேவையில்லாத மாதிரியான விஷயங்கள்ல போய் ஏமாந்துக்காதீங்கன்றதுதான் இதுல என்ன ஒண்ணுனாக்கா, சமீப காலமா பரிகாரம் எல்லாம் 3000 வெள்ளிக்கு மாறிடுச்சான். இப்ப இந்த பெட்ரோல் டீசல் இஷ்யூல வந்து இன்னும் எல்லாம் டபுளா ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. தெரியல, பார்ப்போம். இப்போ தவிர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பருங்க, இன்னைக்கு வந்து 7 டேட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, நம்ம டிராவலில் போகும்போது ஏதாவது ஒன்று இதை பற்றி தான் கேட்பாங்களா. அப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஒன்றாவே டிராவலில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வரப்போகுதுன்றப்ப நான் சில விஷயம் நண்பர்கள்கிட்ட, நீங்கள் ஊருக்கே தப்பாக சொல்லிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தப்பாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கழுவி ஊற்றிடுவானுங்க. அப்போது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால வாங்கியே பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இல்லையே, ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்படி இருக்கும். இதை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாதுங்க. அது தவிர்த்திட முடியும்.
இப்படி மாத்திர முடியும், இப்படி மாத்திர முடியும்னா ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியும். கடவுள் அப்படியே நம்ம முன்னுக்கு தோன்றி, இந்தாங்க சதாஸ்து அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா மேபி மாறும். பட் அந்த மாதிரி யாராவது வந்து கொடுத்தாங்களான்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க. அதுக்கு நிரூபணமான விஷயங்கள் எனக்கு இன்னும் கிடைக்கலன்றது தான் விஷயம். ஓகேங்களா? மாத்திக்க முடியுமா? மாத்திக்க முடியாதுங்க. இப்ப என்னுடைய ஜாதகத்தினுடைய பலம் என்ன? ஜோதிடம். என்னுடைய ஜாதகத்துக்கு ஒரு பலவீனம் இருக்கும்ல. என்னுடைய ஜாதகத்துக்கு ஒரு இந்த விஷயம் இருக்கும்ல. எனக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். எனக்கான நெகட்டிவ் இருக்கும். மனிதரா பொறந்துட்டா இதுல ஏன் தெரியுங்களா? நானு சில நேரங்கள்ல என்னோட செல்ஃப் வந்து நான் ஹைட் பண்றது இல்ல. எதுனாலன்னா, நாளைக்கு நீங்க வந்து கேட்கக்கூடாது. "என்னடா நீ இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க, அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க" அப்படின்னு. நான் இப்படிதான். என்கிட்ட ஜோசியன்ற நாலேட்ஜ் மட்டும் இருக்கு. நான் சாமியார்லாம் கிடையாது. நான் என்னோட லைஃப்ல ஜாலியா இருப்பேன். உங்களுக்கு ஜோசியம் தானே வேணும். அத நான் நல்லா சொல்லுவேன். ஆனா அப்ப கூட வந்து என்ட்ட பாருங்கன்னு நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நமக்கு சில விஷயம் தெரியும்ல. அதுல நான் இப்படிதான். நான் இப்படிதான் சமயத்துல ஹேர் கலர் பண்ணிக்குவேன். அப்படியே மொட்டை போட்டுக்குவேன். திடீர்னு தாடியெல்லாம் மாத்திக்குவேன். எனக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிக்குவேன். திடீர்னு ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போக மாட்டேன். வேலை பிஸியா இருந்தேன்னா. இதெல்லாம் என்னோட ஸ்டைல். ஓகேங்களா? இந்த நேத்து ஒருத்தர் இவர்ட்ட போனா சொல்லிருவாருண்ணே, உங்க ஸ்டைல் எனக்கு பிடிக்கும்ண்ணே. ஏன்னா ஒரு மனுஷனா இப்படிதான் இருப்பான். என்னால சாமியாராலாம் இருக்க முடியாதுங்க. நான் படைச்சவன் உன்ட்ட சொன்னேன்னா சாமியாரா இருக்கேன்னு கேட்டுருவேன். 2வது இப்படிலாம் இருக்கிறீங்களே என்னக்கா ஏன் பொண்ணு கொடுக்க போறீங்களான்னு கேட்பேன். ஏன்னா, அந்த என்னோட பெர்சனல் விஷயத்துல பூர்றதுக்கான அவசியம் உங்களுக்கு யாருக்குமே இல்லல்ல. ஓகேங்களா? அப்போ ஜோசியம் வருதா? அது போதும். ஒரு டாக்டருக்கு மருத்துவம் பண்ண வருதா? ஆப்பரேஷன் பண்ண வருதான்றத பத்தி உங்களுக்கு கன்சர்ன் இருந்தா போதுமே தவிர, அவரு வீட்ல ரசம் வச்சாரா? சாம்பார் வச்சாரான்றத பத்தி நமக்கு தேவையில்லல்ல. இந்த மாரி ஓகேங்களா? இப்போ நடக்கக்கூடிய அமைப்புகளை தவிர்த்துக்கலாமா? இந்த கேள்விக்கு என்கிட்ட இன்னும் பதில் இல்லங்க. நான் அதுக்கான பிராக்டிஸ் இன்னும் பண்ணல. நடக்கிற விஷயங்கள் கெஸ் பண்ற மாரி நடந்து தான் தீருது. இதுல மாற்றம் வருது, கடவுள் வராரா? இந்த மாரியான விஷயங்களுக்கு மேபி என்னுடைய அனுபவத்துல ஆனா இன்னொன்னு சொல்லுவேன். இதுக்காக நீங்க பரிகாரம் பண்ணாமலேலாம் சொல்லாதீங்கன்னு. என்னோட அஷ்டம சனி பூராவும் நான் போகாத கோயிலே இல்ல. என்னோட ஏரியால மலாய்க்காரங்களுக்கு மொதற்கொண்டு நான் கோயில்ல தான் இருப்பேன் அப்படின்றது தெரியும். அந்த டைம்ல நான் பண்ண பூஜை காலையில, மத்தியானத்துல, நைட்ல எல்லாம் கோயில் கோயிலா திரிஞ்ச ஆளு நானு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆவல. வேற என்னமோ இருக்குன்ற மாரியான விஷயத்த புரிஞ்சுகிட்டு வந்தனால, இந்த சாமி கும்பிடுங்க. ஆனா, சாமி மாத்தி வச்சுருவாங்க, நிமித்தி வச்சுருவாங்க, பிதுக்கி வச்சுருவாங்கன்லாம் நெனைக்காதீங்க. அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா இல்ல. நீங்க எதுவாக சரி இப்போ ஒரு இந்த விஷயம் பேசுறோமா, சாமி இந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது தான் நெறைய டாபிக் வரும். ஒருத்தர் மருத்துவராக பிறக்கிறார், ஒருத்தர் போலீஸா பிறக்கிறாரு. அப்ப கொலைகாரன் எப்படியா? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. கொலைகாரன் கொலை பண்ணிட்டு போய் ஜெயில்ல தூக்குல தொங்க தான் பொறந்திருக்கிறான். அவனுக்கு கொடுத்த டியூட்டியே அதுதான். அவங்க பொறக்கிறதே கொலை பண்ணதான். அப்படின்னும்போது, அதுக்கு நம்ம என்ன விதி செய்றோம்? செவ்வாய் வந்து கடுமையான அமைப்புகள்ல இருக்கணும். ரத்தத்த பார்க்கணுன்ற மாரி நிலையில இருக்கிறோம். இந்த மாரி ஆளுகிட்டலாம் பேசியிருக்கேங்க. டெய்லி பேசும்போது ஒருத்தர் சொல்ற ரத்தத்த பார்த்தா தான் பிரதர் நிம்மதியா இருக்கும். இருக்கிறாங்களே செக் பண்ணி பாருங்க. சண்டைன்னு போற உங்களோட உண்மையான சண்டைன்னு போற உங்க ஃப்ரெண்ட செக் பண்ணி பாருங்க. ரத்தத்த பார்த்தா தான் மனசு அடங்குன்னுவாங்க. இது ஒரு ஒரு மாரியான லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ஒரு மாதிரியான கருண கொடூர செவ்வாயினுடைய தன்மை. ராகுவோட சேர்ந்தாருன்னா, செவ்வாய் வந்து அப்படியே அவரோட வீரத்த குறைச்சுக்குவாரு. இந்த அமைப்புகள் உச்ச செவ்வாய் எல்லாம் கொலை பண்றது தான். எங்க கொலை பண்ணுது, எப்படி கொலை பண்ணுதுன்றது தான் விஷயம். கோழி கடையில கோழிய கொலை பண்ணுதா? மனுஷன விரட்டி விரட்டி கொலை பண்ணுதா? என்கவுண்டர் பண்ணி சுட்டு தள்ளுதா? இதெல்லாம் அந்த செவ்வாயினுடைய சுபத்துவத்துக்கு ஏற்ற மாரி. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.